அன்புக்குரிய தேவஜனமே எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வாருன்னு அவரை நம்பி வாழுங்க. ஒன்றை குறிச்சு கவலைப்படாதீங்க. கவலைப்படுவதனால ஒரு முழத்தை கூட்டவே முடியாது. கவலைப்படுவதனால உங்க கடன் பாரம் குறைய போறதில்ல. அதுக்கு பதிலா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும்போது, அந்த கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் விசுவாசிக்கும்போது, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க இயேசுவால் கூடும். உங்க பிரச்சனையை தீர்க்க இயேசுவால் கூடும். அப்படின்னு நீங்க விசுவாசிச்சா மட்டும் போதும். ஆண்டவர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு நமக்கு செய்தியின் தலைப்பு உதவி செய்யும் இயேசு. சங்கீதம் 46:1 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையுமானவர் என்று. துணை என்பது மகா மேன்மையான காரியத்தை குறிக்கும். வாழ்நாளெல்லாம் இப்ப கணவன் மனைவி இணைக்கும்போது என்ன சொல்றாங்க? வாழ்விலும், தாழ்விலும், துக்கத்திலும், சுகமும் எல்லா நாட்களும் நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே போல தான் கர்த்தர் வந்து நமக்கு எல்லா காலங்களிலும், அதாவது நமக்கு துணையாக அவர் நம்முடைய ஆத்தும மணவாளன். வனாந்தரத்திலே வனாந்தரமாகி இந்த உலகத்திலே முழுமையாய் சார்ந்து கொள்ளக்கூடிய துணையானவர். எந்த சூழ்நிலைக்கும் கர்த்தர் ஒருவர் தாங்க துணை நிற்க முடியும். ஆபத்து காலம், விபத்து காலம், நெருக்கத்தின் காலம், தீங்கின் காலம், பிரச்சனை காலம், போராட்ட காலம் எல்லாத்துலயும் துணை நிற்க அவர் மட்டும் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். மனுஷனால வேற சொல்றது மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அப்போ மனுஷருக்குங்கிற ஒரு அளவு தான் செய்ய முடியும். ஆனா எல்லாவற்றையும் விட இயேசுவால் எல்லாம் கூடும். அதனால தான் உதவி செய்யும் கர்த்தர். நம்முடைய கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளும் நீங்க எப்பவுமே எந்த காரியத்துக்கு முன்னாடியும் நீங்க எது செய்யணும், முதல்ல ஆண்டவர்ட்ட போய் கேளுங்க. உதவி கேட்கணும். எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக ஒத்தாசைன்னா என்ன? உதவி. நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட போய் கேட்கணும். ஆண்டவருக்கு வந்து எது பிரியம்னா, முதல்ல அவர்ட்ட போய் பேசணும். அவர்ட்ட கேட்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள். அதுதான். நான் என்னுடைய வாழ்க்கையில நெறைய போராட்டங்கள் போது, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஆண்டவர்ட்ட தான் போய் சொல்லுவேன். தெரிவிப்பேன், கேட்பேன். இதுக்கு என்ன செய்யலாம் ஏசப்பா? அப்படின்னா, அவர் நம்ம கூட இருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மள வழி நடத்த முடியும். அவர் வந்து அனுகூலம்னா என்ன? நமக்கு என்ன நடக்கணுமோ, அத செய்து முடிக்கிறது அனுகூலமாயிற்று அப்படின்னா, அந்த காரியம் சித்தி பெற்றுச்சு. அந்த காரியம் வந்து ஜெயமாய் முடிந்தது அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க யோசேப்பை கர்த்தர் அவர வந்து யாக்கோபு ஆசீர்வதிக்கும் எப்படி சொல்வாருன்னா, "கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார்" என்று சொல்லி யாக்கோபை அவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன காரணம்னு சொல்லும்போது, சிறு வயதிலேயே அவன் தாயை இழந்து போனான். வந்து எல்லா காரியத்திலும் பாருங்க தந்தை அன்பு போச்சு. அண்ணங்க நேசிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து இவன் சொப்பனம் கண்ட நிமித்தம் அவன பகைச்சு, அவன ட்ரெஸ் எல்லாம் உரிஞ்சிட்டு குழியில போட்டு போயிர்றாங்க. அப்படி பல பாடுகள் அங்க முடிஞ்சது. அங்க பார்த்தா அங்கருந்து வந்து அவன் எகிப்து தேசத்துல வந்து அங்க அவளுடைய மனைவி புடிச்சு அவன் தொல்ல குடுக்குறா. எல்லா விதத்திலுமே அந்த அவனுடைய பாடுகள் அனைத்திலுமே கர்த்தர் அவனுக்கு அனுகூலமான துணையா இருந்தார். நீங்க ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர பார்த்து சொல்லணும். "ஏசப்பா நீங்க எனக்கு அனுகூலமான துணைமானவரா இருக்கிறீங்க. அதனால நான் பயப்பட மாட்டேன். நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க." நீங்க ஒரு நாளைக்கு 3 வேள நம்ம சாப்பிடுறோம். தானே? நீங்க ஒரு நாளைக்கு 3 வேளையும் குறைஞ்சது 3 வேளையாவது, "என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பான்னு" சொல்லி சொல்லி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த விசுவாசம் பெருகும். ஒரு நம்பிக்கை உங்களுக்கு திட நம்பிக்கையா மாறி போகும். அதான் கர்த்தர் செய்வார். பாருங்க, அநியாயமா குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறையிலே போடப்பட்டான். தனிமையாகவே காலங்கள் கடந்து போயிற்று. ஆனா ஒரு இடத்துலயாவது யோசேப்பு துக்கப்பட்டான், அழுதான், அல்லது தான் தனிமையா இருக்கிறோம்னு சொல்லி புலம்புனான் அப்படின்னு வேதத்துல எழுதப்படவே இல்ல. எல்லா இடத்துலயும் அவன் வந்து மனரம்மியமா இருந்தான். அது பாருங்க அங்கு எ கர்த்தர் அவன் பாருங்க அங்க அவர்கள் தானியம் வாங்க வருகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு அவர்களை பழிக்கு பழி வாங்காமல் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அரவணைத்து பாருங்க கர்த்தர் வந்து வயதான தகப்பனாரை வண்டி கொடுத்து அனுப்பி தான் இருக்கும் இடத்துக்கு பக்கத்திலேயே வைக்கிறார். கோசே நாட்டுல வச்சு. இதுதான் கர்த்தர் துணை நின்று செய்யும் காரியம். உங்களுக்கு கர்த்தர் துணை நிற்கும்போது நமக்கு தீங்கு அணுகாதபடி காப்பாரு. தீமை செய்ய விடாதபடி காப்பாரு. பேசுவார். நீ பேசக்கூடாது. நீ இத செய்யக்கூடாது. சில காரியங்கள் போய் நம்ம ஆண்டவர்ட்ட சொல்ல, "இப்படியெல்லாம் பேசிட்டாங்க ஆண்டவரே" அப்படின்னு நம்ம சொன்னா, "நீ என்ன பேசுன?" அதுதான். இல்ல எங்க வீட்ல சின்னதுல நாங்க விளையாடுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராவது அடிச்சுட்டாங்கன்னா, முதல்ல எங்க அம்மா எங்கள முதல்ல எங்கள தான் விசாரிப்பாங்க. "நீ என்ன செஞ்ச? அதுக்கு அவன் அடிச்சான்" அப்படின்னு கேட்பாங்க. அதே மாரி தான் நம்ம எப்பவுமே ஆண்டவர்ட்ட போய் எல்லா காரியங்களிலும் கூட இருக்கிறீங்க. கூட இருக்கும்போது நம்மள வந்து குற்றம் தப்பு செய்யாதபடி காக்க வல்லவர். எப்போ? அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். கூப்பிட்டு சொல்லுவாரு. "வேண்டாம் இத செய்யாத. இத விட்டுரு. இந்த இந்த இது எனக்கு இந்த இந்த இடத்துக்கு போகாத." சொல்லுவாரு. ஆலோசனை குடுப்பாரு.
சில நேரத்துல போயிட்டு அங்க போய் பிரச்சனை பேசிட்டு வந்தோன்னா, ஐயோ! அப்பவே எனக்கு ஆண்டவர் சொன்னாரு அப்டின்னுவீங்க. அதுல என்ன பிரயோஜனம்? அது வேஸ்ட்டு. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டும். ஆண்டவர் கூட இருக்கிறார்ன்னு முதல்ல உணர்ந்தீங்கன்னா, நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழிய காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. அப்ப அவர் கூட இருக்கிறாருங்கிறத முதல்ல நீங்க உணர்ந்து, அவரோட உங்களுடைய சம்பாஷணைய கொண்டு போய் நீங்க கேட்கணும். காலையில எழும்புறோம். நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கும்போது என்னது? ஜெபம்னா என்ன? ஆண்டவரோடு நம்ம உறவாடுதல். சில பேர் ஒரே ப குறையா பேசி, எனக்கு சங்கடமா இருக்கு. எனக்கு இது பிடிக்கல. வாழ பிடிக்கல. அத செய் அது இல்ல ஜெபம். அதெல்லாம் நீங்க நெகட்டிவ்ஸ்ல பண்ணீங்கன்னா, அந்த ஜெபம் ஒரு இரிட்டேஷன் ஆயிரும். அது ஆண்டவருக்கு பிரியமில்லாது. நீங்க போய் சொல்லணும். இம்மட்டும் காத்தீர் இயேசுப்பா, உமக்கு நன்றி. நீங்க இல்லன்னா நான் இல்ல ஐயா. எனக்கு நீர் அனுகூலமான துணைமானவரா கூட இருக்கிறீங்கப்பா. ஒரு நாளும் என்ன தலை குனிய விட மாட்டீங்க. என் தலைய நிமிர பண்ணுகிற தேவன். நீர் என் கூட இருக்கும்போது எனக்கு வெட்கம் அனுபவிக்காதபடி என்னை காத்துக்கொள்வீங்க. உமக்கு நன்றி அப்பா. அப்படி ஆண்டவர் கூட இருக்கும்போது நமக்கு ஒரு சரியான வல்லமை, பலன் நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும். பலகீனமே உணராதபடி காத்துக்கொள்ள இயேசு வல்லவர். நான் என்னுடைய இதுலருந்து சொல்றேன். உண்மையிலே சொல்றேன். பலகீனம் இருந்தா கூட பலகீனமா ஃபீல் பண்ணோம்னா போய் ஆண்டவரே எனக்கு பலன தாழுன்னு கேளுங்க. நிச்சயமா அவருடைய பலத்தினால் நம்மளை இடைக்கட்டிக் கொள்ளுவார். அதுதான். இது கர்த்தர் துணை நின்று காரியங்களை அனுகூலமாய் முடித்து தர துணை நிற்கிறார். கர்த்தர் நமக்கு எப்படி துணையாய் இருக்கிறார் என்று இந்த செய்தியின் மூலமாய் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்கும்போது, வலது பக்கம் நிற்கும் துணையானவர். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான், உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்த சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். நீங்க அத துணை நிற்கிறார், துணை நிற்கிறார் சொன்னீங்கனாலே, தேவ பிரசன்னத்த போய் நீங்க உணர முடியும். அப்ப நீங்க தைரியமா அந்த நாள்ல சந்தோஷமா சில பேரு காலையில எழும்புன உடனே பயத்திலயும், குழப்பத்திலயும் எழும்புவாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, காலை நேரத்துல கர்த்தரை தேடாம அந்த நாள ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி அல்ல. எல்லாரும் எழும்புவதற்கு முதலாவது எழுந்து, ஆண்டவர நோக்கி பார்த்து, "சென்ற இரவெல்லாம் காத்தீரே, இந்த நாளை காணச் செய்தீரே, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினார். இதுல நீங்களும் நானும் இணைஞ்சு தான் நாள தொடங்கப் போறோம். தொடங்கி முடிக்கிறவன் நீங்க தான் ஏசப்பா. எனக்கு இன்னைக்கு சமாதானமா இருக்க கிருபை தாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க. நான் சுகத்தோட இருக்க கிருபை தாங்க." அப்படி நீங்க ஒவ்வொன்த்தையும் ஆண்டவர்ட்ட வாங்கிக்கிட்டீங்கன்னா, அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அரவணைத்துக் கொள்வதை பார்க்க முடியும். அத நீங்க செய்யணும். சொல்றாரு திருமணத்தின் போது பெண்ண அவருடைய பெண்ணுடைய தகப்பனார் வலது கரத்தை பிடித்து கொடுப்பார். அது அந்த பக்கம் அந்த வலது கரங்கிறது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் மாரி தான். அதுல அவர் இருக்கிறேன் என்று அதுல உறுதிப்பாடு கொடுத்து உள்ளத்தில் வருது. ஒருவருக்கொருவர் ஏற்ற துணையாக விளங்கும்படி தேவ சமூகத்தில் வாக்கு கொடுக்கிறார்கள். இதான் உடன்படிக்கை செய்றாங்க. நமது வலது கை என்பது மிகவும் முக்கியமான வேலைகளை செய்வதில் முதலிடம் வகிக்கும். கணவன் மனைவியின் வலது கரத்தை பிடிக்கும்போது, வாழ்நாளெல்லாம் நான் உன்னை கைவிடாமல் காத்துக்கொள்ளுவேன். அப்படின்னு சொல்லி அத அத பாருங்க அந்த திருமணத்தின் போது அவங்க கணவன், மனைவி இணைந்து ஒருத்தருக்கொருத்தர் துணை நின்று அதுதான் அன்பு சகலத்தை தாங்கணும். அது வேதம் சொல்லுது கர்த்தருக்கு 128 சங்கீதத்துல இருக்குல்ல, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். அதுல மனைவி கனி தரும் திராட்சை கொடி. அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, "என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன் சிஸ்டர். நீங்க ஜெபம் பண்ணுங்க" அப்படின்னாரு. சரிம்மா. எப்படி வருவாளோ? வாயாடியா வருவாளோ? இல்ல கொணங்கெட்டவளா வருவாளோ? குடும்பத்த பிரிக்கிறவ வருவாளோ? இப்படி கேட்கலாமா? நீங்க சொல்லுங்க. உங்கட்ட தான் கேட்கிறேன். நான் உடனே சொன்னேன், "ஐயா 128ஆம் சங்கீதம் உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே சொன்னாரு, "தெரியுமே! எங்க வீட்ல எப்பவுமே சொல்லுவாங்க அந்த வசனத்த." எங்க வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது, எங்க பாஸ்டர் ஐயா அதத்தான் வாசிச்சாரு. எப்படி? ஆனா இவர் மாப்பிள பொண்ணுக்கு பையனுக்கு ஜெபிக்க வர்றதுக்கு என்ன சொல்றாரு? எப்படி வருவாளோ? வாயாடியா? அப்படி எல்லாம் கேட்கவே உலகத்தார் அல்ல நீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, நீங்க எப்படி பேசணும்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன். நீங்க என்ன சொல்லணும்னா, ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பாள். அப்படி நீங்க அறிக்கை பண்ணுங்க. என் மருமக எப்படி இருப்பான்னா, அவ எனக்கு மகளா வருவா. இந்த குடும்பத்திற்கு ஏற்ற குத்து விளக்கு அவ விளக்கை ஏற்றுகிறவளா வருவா. அவ காலையிலயும் அந்த அந்தி சந்தி மத்தியான நேரமா செபிக்கிற மகளா வருவா. ஒரு ஜெப வீராங்கனைய கர்த்தர் எனக்கு எங்க வீட்டுக்கு தருவாரு. எங்க குடும்பத்தில எல்லாரையும் அரவணைச்சு போய் அன்பினால் கட்டப்பட்ட இப்படி கேளுங்க.
வேதம் அப்படித்தானே சொல்லுது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவள் யார்? அப்படித்தானே கேட்கணும். நீங்க எப்படி கேட்கிறீங்க? 100 சவரன் போடுவாங்களா? லேண்ட் எழுதி வைப்பாங்களா? சிவப்பா இருப்பாளா? உலக பிரகாரங்கள்ல பேசக்கூடாதுங்க. அவள் ரட்சிக்கப்பட்டவளா? இயேசுவை நேசிப்பாளா? குடும்பத்தை ஜெபம் பண்ணுவாளா? குடும்பத்தை தான் அன்பினால் இடைக்கட்டி கொண்டு அரவணைத்து கர்த்தருக்கு முக்கிய இடம் கொடுப்பாளா? இப்படி பார்த்து கட்டுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் வீட்டுக்கு வந்தா ஆசீர்வாதமா இருக்கும். நான் அவர்ட்ட இதே ஆலோசனை கொடுத்தேன். அவர் உடனே சொன்னாரு, "ஆமா இல்லம்மா, நானும் இப்படித்தான் சரி நீங்க உலகத்த போல பேசாதீங்க. நம்ம உலகத்தார் அல்ல. தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கட்டும். உமக்கு பிரியமானதை செய் எனக்கு கற்றுத்தாரும். நாங்க உங்களுக்கு செய்தி மூலமா அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு கற்றுக் குடுக்குறோம். நீங்க அத பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க கேட்கும்போதே அப்படி ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒரு நல்ல குணசாலியான பிள்ளை இந்த வீட்டிற்கு மருமகளாய் வரட்டும். என் மகனுக்கு வரட்டும். அதேபோல வாலிப பிள்ளைகள் கேட்கிறீங்களா? நீங்க கேளுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமான மகனை எனக்கு தாங்க. உமக்கு பிரியமான மகளை எனக்கு தாங்க. அப்படின்னு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சில பேர் சொல்லுவாங்க, அது வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்துக்கலாம். இல்ல வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஜெபம் பண்ணணும். இல்லன்னா உங்க மருமகள பற்றிய ஜெபமே அதுவா தான் இருக்கும். அவ இத பண்றா, அவ இத பண்றா, ஒரே குறை சொல்ற ஜெபமா மாறிடும். முதல்லயே ஆயத்தப்படணும். ஜெபம் பண்ணணும். ஜெபிச்சு, ஜெபிச்சு, ஜெபிச்சு ஜெயம் எடுங்க. வர்றதுக்கு முன்னாடியே உலகத்தார் சொன்னா வருவதற்கு முன்னாடியே காக்கணும்னு சொல்றான் இல்லையா? அதே மாரி தான் நீங்க ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு செய்யுங்க. அப்ப கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையுமானவரா இருப்பார். எல்லா காரியத்திலும். அது மாரி வலது கரை பாருங்க, அந்த புருஷன் மனைவி கைப்பிடிக்கும்போது, நீ உனக்கு அனாதை அல்ல நீ, நான் உனக்கு துணை நிற்கிறேன்." அப்படின்னு சொல்லி அன்பினால் அந்த வலது கரத்தை பிடித்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்குறாங்க. அதுதான் கர்த்தர் அதை பார்க்கிறார். கீழ்ப்படிஞ்சு நடங்க. அன்பினால் நடங்க. எல்லாவற்றிலும் பாருங்க, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு ஒரு இளம்பெண் தன் வாழ்க்கை துணையை வந்து பாருங்க, எல்லாவற்றும் இருக்கும்போது உலகத்தில் முதல்ல ஒரு இளம் பொண்ணு வாழ்க்கை துணையை இழக்கும்போது, அவள உலகம் அற்பமாய் காணும். உண்மையில தான் சில பேருக்கு சின்ன வயசுலயே 7ஆம் வயசுலயே கணவர் இறந்து போயிருவாரு. இல்ல ஏதாவது பிரச்சனை இருந்து இப்பல்லாம் வந்து சீக்கிரத்திலே பிரிஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் இருக்கும். ஆனா அவ முதல்ல அவள வந்து மதிக்க ஒரு பொருட்டாவே எண்ணுக்க மாட்டா. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் அவர். நான் விசாரிப்பேன்மா. நீ விசாரிப்ப அத்தை செய்யும் நல்ல. நீ விசாரிக்கப்படுகிற செய்யும். தெரிந்து கொள்ளுங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டும். உலகம் உங்கள தள்ளுதா? தள்ளப்பட்ட கல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பார்வையில் உங்களை விலையேற பெற்ற கல்லாய் மாற்றுவார். அவர் கைவிடவே மாட்டார். அந்த சூழ்நிலையில வந்து நின்று அனுகூலமான துணைமானவராய் நின்று உங்களுக்கு உதவி செய்கிறேன். நீங்க பார்ப்பீங்க. அதுக்கு தான் சொல்றாரு, "நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை." ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, "என் வலது கரத்தை நீங்க பிடிச்சிருக்கிறீங்கப்பா. நீங்க என்னை நடத்துறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம்ன்னு சொல்லுங்க." கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உபாகம் 32:12ல. கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தபோது அந்த துணையை ஏற்ற துணை என்று சொல்கிற ஆதியாகமம் 2:19ல அப்ப ஏற்ற துணையா வந்தாதான் நம்முடைய காலங்கள் முழுவதும் கூட இருந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்துல கூட இருக்க முடியும். நம்ம பெர்க்மான்ஸ் ஐயா பாடுனாங்க, வாழ்க்கை என்பது போராட்டம், நல்லதொரு போராட்டமே. வாழ்ந்தீடு வாய்ஸுக்கு ஆமா, மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். தாழ்ந்த காலம் வரும், வாழ்ந்த காலம் வரும். வேதம் என்ன சொல்லுது? தாழ்ந்த காலத்துல வாழ்வு காலத்துல நீ வந்து நல்லா இருக்கும்போது சிந்தனை செய். தாழ்வு காலத்துல வந்து சிந்தித்து கொண்டிருக்கணும். நம்ம வந்து ஒரே புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லா காலமும் கர்த்தர் வரும். எல்லா நாட்களும் நம்மள ஏன் அப்படி நடத்துவாருன்னா, நம்ம அவர மட்டும் கர்த்தர மட்டும் சார்ந்து கொண்டு வாழணுங்கிறதுக்காக. எல்லா சூழலிலும் அவருக்கு நமக்கு அனுகூலமான துணைமானாரு. அதே மாரி பாருங்க, ஆதாம் ஏவாள குடுத்த உடனே, அந்த முதல் ஏற்ற துணை தான். அதுக்கப்புறம் இந்த அம்மா போயி பழத்த பறிச்சு பாவம் செய்துட்டு 2 பண்ண உடனே என்ன பண்ணாங்க, இவரு ஆதாம என்ன எங்க இருக்கிறாருன்னு சொல்றதுக்கு அன்றைக்கு எங்க இருக்க சொல்றாரு. அப்ப சொல்றாரு, "நீர் குடுத்த இந்த ஸ்திரீ நிமித்தம்ன்ட்டு" அவர் குற்றப்படுத்துற ஆவியில இறங்கிட்டாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதாங்க இன்னைக்கும். ஒரு வீட்ல சொல்லுவாங்க உடனே, "அவ வந்த பிறகு தான் எங்க வீடு வழங்கல. அவன் இப்படி சொல்லிட்டான், அப்படி குற்றம்." நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாளும் குற்றப்படுத்தி, குறை சொல்லி பேசாதீங்க. அது ஒரு அசுத்த ஆவி. நீங்க எனக்கு எனக்கு கர்த்தர் சொல்லிக் குடுத்தது என்ன தெரியுமா? ஒரு இடத்துக்கு போனா நிறைவை பார், குறைவை பார்க்காத. அததான் நீங்க செய்யணும் எல்லாவற்றையும். தாவீது ராஜா தன் வாழ்நாளெல்லாம்
கர்த்தரையே ஏற்ற துணையாய் கொண்டது நிமித்தம் எல்லா சூழலிலும், தீங்கின் காலத்திலும், நெருக்கத்தின் காலத்திலும், எதிரியின் காலத்திலும் அவர் பாருங்க கர்த்தரையே தஞ்சமாய் அவர் சொல்றாரு பாரு, கர்த்தரே அவரே நமக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார்னு சங்கீதம் 40:17 சொல்லுவாரு. தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். சங்கீதம் 46:1 சொல்லுவாரு. கர்த்தர் எப்பொழுதும் துணையாக இருப்பார் என்றால் தீங்கு உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. கர்த்தர் ஒரு சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தய ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையெண்ணெயால் அபிஷேகம் பண்ண. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டும். சத்துருக்கள் இருந்தாதாங்க நம்ம முற்றிலுமா ஆண்டவரை சார்ந்து கொண்டு வாழும். நான் அடிக்கடி சொல்லுவேன். சங்கீதம் 3ல சொல்லப்பட்டிருக்கு. சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற அநேகர். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கு. என்னைக்கு சத்துருக்கள் பெருகினார்னா, அன்றைக்கு உங்க தலை உயர்த்தப்படுன்னு அர்த்தம். அதனால தெரிந்து கொள்ளுங்க. மனுஷர் நமக்கு விரோதமா எழும்போது, கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் ஏறாவிட்டால் என்று சங்கீதம் 124ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்க. 2வது நான் பார்க்கும்போது, அனுகூலமான துணை. என்ன சங்கீதம் 118:7ல சொல்றாரு. எனக்கு அனுகூலம் பண்ணுவோர் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். அதை சொல்லணும். நாம் வாழும் இந்த பூமியில் திடீரென்று பிரச்சனைகள் நமது எதிரியான பிசாசு எழுப்பிக் கொண்டு மனிதர்களை தூண்டிவிட்டு குடும்பத்திற்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் போராட்டத்தை உண்டு பண்ணி நமது சமாதானத்தை கெடுத்து விடுகின்றான். ஆனால் கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்தால் எந்த மனிதர்கள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்தால் எழும்பும் பொழுதும் அவர்களை நமக்கு உதவி செய்யும் மனிதர்களாய் மாற்றி விடுவார். நமக்கு துணை நின்று அனுகூலங்களை செய்ய எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார். ஏசாயா 54:15. நீங்க எப்பவும் சொல்லணும், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லலாமே. எப்பவும் சொல்லுங்க. நீங்க பயந்தீங்கன்னா பிசாசு உங்களை ரொம்ப பயமுறுத்தும். நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன், அவர் என் கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என் கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் கூட இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதப்ப எல்லா விதத்திலும் கர்த்தர் கூட இருந்து நம்மள எத்தனை பிரச்சனை வரும், போராட்டங்கள் வரும். ஒவ்வொரு சூழ்நிலையும் கர்த்தர் கூட இருப்பாருங்க. நம்ம நினைப்போம், இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இந்த போராட்டம் வந்து, ஏன் இந்த பாடுகள் வந்துச்சுன்னா, வேதம் சொல்லுது, தகப்பன் எந்த மகனை நேசிக்கிறார், சிட்சிக்கிறார். சிட்சித்து வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிச்சை இல்லைன்னா எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்குது, வேசியின் பிள்ளைகளாய் மாறி போவோமே. இந்த சிட்சை இருக்குது நல்லதுங்க. அதுதான் சங்கீதக்காரன் சொன்னா, நான் உபத்திரப்பட்டது நல்லது, உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டு, அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளவே நாம் உபத்திரப்படுத்தப்படுகிறோம். அநேகர் சொல்றாங்க, ஏன் எனக்கு இந்த சிச்சை, நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் இவ்வளவு வேதனைப்படுறேன். கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் தெய்வ பிள்ளைகளே. நீங்க நெருக்கத்திலே கண்ணீர்ல வாழும்போது அவருடைய நேச வைராக்கியத்தின் போர்வையினால் உங்களை போர்த்தி இருக்கிறார். என் நேச பிள்ளையே, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாருல. அதனால சோர்ந்து போகாதீங்க. எல்லா காலமும் ஒண்ணு தெரிஞ்சுங்க, தேவனிடத்தில் அன்புறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு மேன்மை உண்டுன்னு விசுவாசிக்கும் தேவ பிள்ளைகளே. கர்த்தர் நிச்சயமா, அதாவது வேதம் சங்கீதம் 27ல சொல்லப்பட்டிருக்கு, தீங்கு நாளிலே கூடார மறைவிலே நம்மளை ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்துவா. அப்ப தீங்கு நாள்ல நீங்க உங்களை ஒளித்து வச்சிருக்கிறாரா, உங்க தலைய கண்மலை மேல் உயர்த்துவார். விசுவாசிங்க, நிச்சயமா செய்து முடிப்பார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தெய்வம். ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டாருங்க. நான் சொல்லிட்டு ஐ எம் சாரின்னு சொல்ற தேவன் அல்ல. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை அவர் கட்டளை, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அதுதான் நீங்க பார்க்கணும். அதுக்கு அப்படித்தான் கூட அனுகூலமான துணைமானார் இருந்து அவர் செய்யற காரியம் பயங்கரமாய் இருக்கும், வல்லமையாய் இருக்கும். எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லா காரியங்களை பாருங்க, வேதம் அப்படித்தானே சொல்லுது, என்ன நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான. சில நேரத்துல நம்ம ஒரு சின்ன காரியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனா பாருங்க, ஆண்டவர் அதை செய்து முடிக்கும்போது உங்களாலே இதை இப்படியே இந்த கர்த்தர் முடிச்சு கொடுத்துட்டாரு ஆச்சரியப்பட்டு போவீங்க. அதுதாங்க அவர் நாம அதிசயம். விசுவாசிங்க, கர்த்தரை ஒரு நாள் குறை சொல்லாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க என் அண்ணன் நல்லா இருக்கான், என் தம்பி நல்லா இருக்கான், அக்கா நல்லா, நான் மட்டும் தான் இப்படி இருக்கேன். இல்ல, எல்லாரை விட கர்த்தர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அதை நினைத்து சந்தோஷமா இருங்க. அவர் அந்த பாதையில கடக்கிற சொல்றாரு இல்லையா, நீ தண்ணீரை கடக்கும் போது உன் கூட இருக்கிறேன்,
நீ அக்கையில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய். ஒரு காலம் உண்டு. சங்கீதம் 66:12 சொல்றாரு, மனுஷர் எங்கள் தலைமையில் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான மேட்டில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அவரே உங்களை செழிப்பான வீட்டுல கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் கீழே இறக்கவே முடியாதுங்க. தெரிந்து கொள்ளுங்க. அது போற வரைக்கும் தான் எல்லா காரியம் சகித்துக் கொள்ளணும். நீங்க எப்பவுமே சொல்லணும், எனக்கு நன்மைக்கு எதுதான் நடக்குது, நன்மைக்கு சகலமும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என்னை விடுதலை கட்டளையிட்டார், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லா ஃபைலும் க்ளோஸ் பண்ணி அதிசயத்தை உன் கண்கள் காணும். அனுகூலமான துணைமானவராய் இருப்பார். காரியங்கள் யாவும் கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒரு நாளும் பயப்படாதீங்க. தீங்கு வந்துருமோ, தீமை வந்துருமோ, தீமை அவனை அணுகாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்மள தீங்கு செய்ய விட ஆண்டவர் ஒரு நாள் ஒத்துக்கமா கூட எதுக்குங்க இருக்கிறாரு? பாதுகாக்க, பத்திரப்படுத்த, ஆசீர்வதிக்க, உயர்த்த, மெயினா கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மள உயர்த்ததாங்க. நம் தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம். சோர்ந்து போகாதீங்க. தலை குனிஞ்சு நிக்கிறீங்களா? வேண்டாம். ஒரு நாள் ஆண்டவர் விட மாட்டார். தலையை நிமிர பண்ணுவார். வெட்கத்துக்கு பல ரெட்டிப்பான நன்மையை தருவாரு. நம்பிக்கை உடைய சிலர் அரணுக்கு திரும்புங்கள். ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே இந்த செய்தியை கேட்டிருக்கும் போதே உங்களுடைய வெக்கமெல்லாம் ரெட்டிப்பான நன்மையில் மாறிச்சுன்னு விசுவாசிங்க. அதிசயத்தை காணச்சுக்கிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அனுகூலமான துணை மனவராய் கூட இருக்கிறார். மூன்றாவது நாம் பார்க்கும்போது யுத்தத்தை நடத்தும் தெய்வன். யாத்திராகம் 14:25 கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். அதுதான் யுத்தங்களை நடத்துகிறோர் கர்த்தர். அவர் நமக்கு துணையாய் இருக்கிறது மட்டும் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக விரோதமாய் யுத்தம் செய்கிறவர் யுத்தம் செய்ய கர்த்தரே உங்களுக்கு துணை நிற்பா. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், யுத்தங்கிறது கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல. பிரச்சனை நீங்க கையில எடுத்தீங்கன்னா அது உலக பிரகாரம்ல போய் டாக்டர் வக்கீல் அது இதுன்னு போயிருவீங்க. ஆனா அதே நேரத்துல உங்க காரியத்தை கர்த்தர்ல ஒப்படைச்சிட்டு எனக்காக கர்த்தர் வழக்காடுவார் சொல்லிட்டீங்கன்னா அவர் வழக்காடுவார். அவர் தோற்று போகிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழக்காடினார்ல, யுத்தம் பண்ணார், ஜெயம் கொடுத்தாரா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தார். கர்த்தர் கூட இருக்கும்போது நீங்க சோர்ந்து போக வேண்டாம். அவர் யுத்தம் எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க. அவருடைய சங்கீதம் 46:9 சொல்லுவாரா, யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற தெய்வன். சேனைகளின் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இதனால்தான் சங்கீதம் 24:8-10 சொல்லுவாரு. அது சொல்றாரு, கர்த்தர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் யாரு? யுத்தத்தில் வல்லவர், மகிமையின் ராஜா, உட்பிரவேசிக்கிறார். இதெல்லாம் நீங்க அறிக்கையா சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க யுத்தம் எல்லாம் ஓய்ந்து போகும். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்கி வந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ யுத்த வீரர்கள் அல்ல. அவங்க எகிப்திலே அடிமையா கிடந்தவங்க. அவங்களுக்கு யுத்தம் எல்லாம் செய்ய தெரியாது. நீங்களும் சொல்லிடணும், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யன்னு தெரியலையே. யோசபாத் சொன்னார்ல, இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லையே, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, என்ன செய்யவென்று தெரியவில்லையே. இதைத்தான் நீங்க சொல்லணும். ஆண்டவர் யுத்தம் பண்ணிடுவார். எவ்வளவு அழகா யுத்தம் பண்ணார். கர்த்தர் நல்லவர். அவரை பாடி துதிக்க ஆரம்பிச்சாங்க. வந்த சத்துருக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பட் ஒருத்தர் கூட மீந்தி இருக்கல. அவங்க விட்டு போன எல்லாம் கொள்ளையடிக்க 3 நாள். நீங்க நினைக்கிறீங்க இந்த போராட்டம் பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த போராட்டத்துக்கு 3 நாள் கொள்ளையடிக்க முடியாது. உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகம் 14:16 அப்படியே கர்த்தரும் இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்து பார்வோனே அவன் சேனைகளை எப்படி மூடி போட்டார். யோசனை பண்ணி பாருங்க. விடுதலை பெற்று வெளியே வராங்க. வந்து அவர் அங்க பார்வோன் பிடியிலேருந்து வெளியே வந்தாச்சு. வந்தா பார்வோனுக்கு அப்ப தெரிஞ்சு அவன் சேனைகளை புரட்டிட்டு வரான். முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி அவன் விரட்டிட்டு வர்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? இதுங்க நிச்சயமா மோசே எப்ப பாரு மோசே வழி நடத்தினாச்சு இதுங்க உடனே கல்லடிக்குது. அங்க எனக்கு பிரேத குழி இல்லையா, அங்க கூட்டு வந்தியா, சும்மா இருக்குதுங்களா? சும்மாவே இருக்காது. அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், வாயை மூடிட்டு இருக்கணும். சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு அனௌன்ஸ் பண்றாரு சுவாமி. ஆனா என்ன பண்ணாரு சாமி? பின்னாடியே விரட்டிட்டு வந்தாங்க. இவங்கள அந்த பக்கம் அனுப்பிட்டு எல்லாரையும் வச்சு ஒரு பேக்ல எப்படி ஜிப்ப போட்டு மூடுற மாதிரி கடலுக்குள்ள வச்சு கர்த்தர் ஜிப்ப மூடிட்டாரு. அதனால தான் சொல்றாரு, அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவருடைய சத்துருக்களை கடல் மூடிப்பட்டது. சங்கீதம் 78:53 கர்த்தர் பாருங்க. அடுத்தது விடுவிக்கிற துணையா இருக்கிறார். விடுவிக்கிறவர், விடுதலை எடுக்கிறவர்னு அர்த்தம்.
தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோமா இருக்கிற சங்கீதம் 40:17 சொல்றாரு. கர்த்தர் உங்களை விடுவிக்கிற துணையுமான வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் விடுவிக்கிறவர். சத்துருக்களின் சதி ஆலோசனைக்கும் கொடுமையானவர்களின் சீரர்களிலிருந்தும் விடுவிக்கிறவர். மந்திர தந்திர பில்லி சூனிய கிரியைகளுக்கும் உங்களை விடுவிக்கிறார். அவரே துணை நிற்கிற அவர் பாவங்களில் இருந்தும் அக்கிரமங்களில் இருந்தும் இச்சைகளில் இருந்தும் விடுவிக்கிறவர். பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கிறவர். இன்றைக்கு எத்தனை பேர் அழுகிறீங்க, என் பிள்ளை போய் சிறையிருப்புல மாட்டிக்கிட்டான், கெட்ட பழக்கத்துல கஞ்சா அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், கதறீங்க. இந்த வசனத்தை வச்சு சொல்லுங்க, தேவரீ என் துணையும் எனக்கு என் மகனை விடுவிக்கிறவருமாய் நீர் கடந்து வருகிறீர். சங்கீதம் 40:17 சொல்லி பாருங்க. அவர் அது வசனம் போய் அவனை கெட்ட பழக்கத்துல இருந்து அவனை விடுதலை பண்ணி குழியிலிருந்து தூக்கி எடுத்துட்டு வந்துடும். பயப்படாதீங்க. கொலையான சேற்றிலிருந்து பிள்ளை தூக்கி எடுக்கப்பட்டு கர்த்தர் விடுதலை செய்யும். அவரை யார் எப்படி செய்யறேன்னு கேட்கறது கிடையாது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நீங்க செய்ய வேண்டியது வசனத்தை வச்சு விசுவாசித்து அரைஞ்சு ஸ்தோதரிங்க. கர்த்தர் கிரியை செய்வார், யுத்தம் அவர் பண்ணுவார். தேவ பிள்ளைகளை கலங்குகின்றீர்களோ, பிள்ளைகள் கஞ்சாவுக்கும் குடிப்பழக்கத்துக்கும் வேசித்தனத்துக்கும் சிக்கி கொண்டார்களோ, பயப்பட வேண்டாம். கர்த்தர் சிறைப்பட்டு போன உங்களையும் உங்கள் பிள்ளைகளை விடுவிக்க கர்த்தர் துணையாக இருக்கிறார். எப்படி விடுவிக்கிறார்? குமாரன் உங்களை விடுதலையாக்க மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இதைத்தான் கர்த்தர் செய்கிறார். கடைசியா நான் பார்க்கும் பொழுது அவர் பலப்படுத்துகிற துணை நிற்கிறார். 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கங்கள் நிறைவேறத்தக்கதாய் பிரஜாதி எல்லாரும் கேட்கிறதக்க என்னை பலப்படுத்தினார் என்று சொல்றார் பவுல். பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் சுவிசேஷங்களை அறிவிக்க பிரசங்கிக்க அப்போஸ்தலர் பவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். சபை வளர்ச்சிக்கென்று பரிசுத்த வேதத்தை 14 நிருபங்களை எழுதினவர். தேவனுடைய ரகசியங்களை உக்கிர ஆணைக்காரன் என்று அவர் அழைக்கப்பட்டார். பல சபைகள் ஸ்தாபிக்கும் காரணமாய் இருந்தார். அவரே சொல்கிறார், கர்த்தர் துணை நின்று என்னை பலப்படுத்தினார். பிலிப்பியர் 4:13 இதோ ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு துணை இருக்க நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 50:7 இந்த வசனத்தை சொல்லுங்க. நான் கர்த்தர் எனக்கு துணை இருக்க நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆனா நீங்க எப்படி கேக்குறீங்க? நான் வெட்கப்பட்டு போய் விடணும் அப்படி ஒரு கொஸ்டினை போடுவான் பிசாசு. நீங்க சொல்லணும், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், நான் எப்படி வெட்கப்பட்டு போவேன்? அப்படி கேளுங்க. அவனை மடக்கி கேளுங்க, ஓடி போயிடுவான் இயேசுவின் நாமத்தினால். நீர் எனக்கு துணையா இருந்ததுனால் உங்க செட்டைகளின் நிலையிலே கழுகுறீங்க. சங்கீதம் 63:7 சொல்றாரு. ஒரு வலதுகரம் என்னை தாங்குறதா. சங்கீதம் 61:8 சொல்றாரு. நீங்கள் திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 நாளாகும் 19:11 இவ்வளவாய் கர்த்தர் நம்மோடு பேசினார். எப்படியெல்லாம் விடுவிப்பார், எப்படியெல்லாம் அனுகூலமான துணையுமாய் இருப்பார். நீங்க சோர்ந்தே போகக்கூடாது. இந்த வேத வசனங்கள் எல்லாம் எடுத்து 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 தியானம் செய்யுங்க. அதுக்கு பதிலா உலகம் மாமிசம் பிசாசு சொல்றதை வச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிற விசுவாசத்தையும் எல்லாம் போய் காத்து போன பலூன் மாதிரி உட்கார்ந்துகிட்டு கதறிட்டு இருக்கிறீங்க. இல்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அனுகூலமான துணையுமானவர் என்னோட இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்து என்னை காத்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்மனை மேல் என்னை நிறுத்துவார் என்று விசுவாசிங்க. உங்க கண்கள் அதிசயத்தை காணும். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கிறோம் அன்பும் கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க அவங்க எந்த காரியத்துல நீர் அவங்களுக்கு அனுகூலமா இருந்து அவங்களுக்கு துணை நின்று காரியத்தை செய்து முடிக்க நீர் வல்லவர் வல்லவர் நல்லவர் அப்பா. எனக்கு அனுகூலம் பண்ணுற நடில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன் என்று சங்கீதக்காரனை போல் அந்த பிள்ளைகள் முழங்கி கர்ச்சிக்கிற கிருபை தருவீராக. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. போதும் பாடுகள், போதும் நிந்தைகள், போதும் அவமானங்கள், போதும் தோல்வி வாழ்க்கை, போதும் அனாந்தர வாழ்க்கை ஆண்டவரே. இல்லாமை குறைவுகள் எல்லாத்தையும் அகற்றி போட்டு கர்த்தரை நம்புவனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான் என்று சங்கீதக்காரனை போல முழக்கமிட அந்த பிள்ளைகளுக்கு நீ ஒத்தாசையை எழுந்தருளும் ஐயா. நீர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களே, பகைஞன் ஓடி போவானே சுவாமி. இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்ததப்பா. இந்த நாள் உங்கள் விடுவிக்கப்பட்ட நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் இவர்களுக்கு ஆனந்த களிப்புள்ள நாளாய் இருக்கட்டும் ஐயா. இந்த நாள் அவங்க எல்லா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவரண்ட அதே நீருற்றாய் மாற்றி அவருடைய சஞ்சலமும் தாய்ப்பு ஓடி போன நாளாய் இருக்க கர்த்தருடைய கிருபையில ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. ரிஷபி லபி தரிகலது சந்துரி கபலவா திஹீடனு தரிசந்துரி கபல திக்கபா அருணை கபலவா ரீ தரிகது டேவிட்சன். சோர்ந்து போகாதே, நல்ல விசுவாசிக்கிற மகன்தான். ஆனாலும் சொல்கிறார், எனக்கு இன்னும் இந்த காரியத்துல எல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்யவில்லை என்று கர்த்தரை குறை சொல்லி கொண்டிருக்கின்றார்.
ஆனால் வேதம் நீ சொல்லு, நீ அவிசுவாசத்தோடு அதை கேட்பது நிமித்தமே அந்த வசனம் உனக்கு செயலாற்றப்படவில்லை. அதனால இந்த நாளிலிருந்து நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லு. விசுவாசி உன் கண்கள் அதிசயத்தை காணும். ரிஷபில் லதுரிக்க நவீன் குமார் ஓ பல கது சாந்துரி கபில பாக்க ரூதிரிக்க பலவா 29 வயதாகிறது. எனக்கு இன்னும் திருமணம் எல்லாம் தடைப்பட்டு நிற்கிறதே என்று தடையை குறித்தே நீ முக்கியப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல மகனே. இதே ஏற்ற காலத்துல ஏற்ற துணையை கட்டளையிடுவார் எனக்கு என்று சொல்லி விசுவாசி. உன் கண்கள் அதிசயத்தை காணும். உஷபில் நபி தரி கந்தூரி பலான ஷேரமான சந்தூரி லெனின் இயேசுவின் நாமத்தை நேசிக்கிற மகன்தான். ஆனால் சொல்கிறார் எனக்கு என்னவோ அடிக்கடியாக என் மனதுக்குள்ள ஒரு பயம் வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார் கர்த்தரை தேடின அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டெடுத்தார். கர்த்தரை தேடு. இரவு காலையும் இரவும் எல்லா வேளைகளிலும் இரவு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனத்தை தியானம் செய். அந்த பயத்தை கர்த்தர் அப்புறப்படுத்தி போடுவதை உன் கண்கள் காணும். இஷலு பீனிகா லிகபிது ரஷந்து ரிகபல பௌதரி செந்துர மனது ஆரோக்கியம் ஏறி அடிக்கடியாய் சொல்கிறார். எனக்கு அடிக்கடியாய் வருகிற இந்த தலை மயக்கம் சுற்றல் நான் செத்து போவது நல்லது என்று சொல்லுகிறார். இல்லை மகள், அது ஒரு வகையான பிசாசின் கிரியை. கர்த்தர் இன்றைக்கு அந்த பலவீனத்தின் கிரிகளை இயேசு கிறிஸ்துவினால் சாபிக்கின்றேன். கர்த்தர் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி ஸ்தோத்திரி. உன் பலகீனங்கள் எல்லாம் ஓடி போவதை உன் சொந்த கண்களால் நீ காண்பாய். உஷபில் லதுரி கந்துரி ஹடதுரி கபர். நான் ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் ஆசீர்வதித்து நீர் காத்துக்கொள்ளும்படி உம்மை நோக்கிப்பார். இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் இது அனுகூலமான துணையாய் இருந்து அவருடைய காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டுமா அதெல்லாம் காரிய சித்தியோ கத்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களோடு பேசி இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.